இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெண்ணிலா, அத்தை உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், அதுக்கு உண்மையை சொல்லணும். நிஜமாவே உன்னை கடத்திட்டு போனது யாரு? உனக்கு என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் தயங்காம அத்தை கிட்ட சொல்லு. அத்தை, உங்ககிட்ட ஒரு உண்மைய. நீ காணாம போன உடனே உங்க அப்பா எனக்கு கால் பண்ணாரு. நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துல யாராவது ஒரு பொண்ணை கடத்திட்டு போனதை பாத்தீங்களா? காலையில யாரோ 2 பொறுக்கி பசங்க ஒரு பொண்ணை வேன்ல தூக்கி போட்டு போனதா என் பேத்தி சொன்னா. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல ஒரு போனும் கிடைச்சது. அந்த போன் நம்பருக்கு நான் டயல் பண்ணும்போது இந்த மண்டபத்துல தான் யாரோ எடுத்து பேசினாங்க. உன்னை கடத்தினவங்க இங்கதான் இருக்காங்க. வெண்ணிலா கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா இங்க எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. சாரா கால் பண்ண எடுக்கவே இல்லை. இங்க என்ன நடக்குது? கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? ஒண்ணுமே புரியல. என்ன கல்யாணம் மாப்பிள்ள, ரெடி ஆயிட்டியா? என்னடா வாட்ச் கூட கட்டாம இருக்க? சரி வா, பாட்டி நலங்கு பூஜைக்கு கூப்பிட்டாங்க. வரும். என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லண்ணே, வாங்க போலாம். என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடு. என் பேரன் பேத்தி ஜோடி பொருத்தத்தை பார்த்து என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆரத்திய நல்லா சுத்து. பவித்ரா, கற்பூரம் ஏத்துடு. இந்த சாரா எங்க போனோம்? இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இவ வராம இன்னும் என்ன பண்றான்னு தெரியலையே. தட்டையெல்லாம் வேற மாத்திட்டாங்க. என்னங்க, நாலங்கு வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் அமைதியா இருக்கீங்க. என்ன பிளான்? இந்த கல்யாணம் நின்னுடுமா? ஏங்க நின்னுடுங்க. அருவி, அந்த பெரிய தட்டை எடுத்துட்டு வா. இங்க வை. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ஆரத்தில காலை வச்சு உள்ள வாங்க. வருண், வெண்ணிலா கையை பிடிச்சு கூட்டிட்டு வா. பாத்தீங்களா என் பேரன் பேத்தியோட கால் அச்சு எப்படி பதிஞ்சிருக்குன்னு? இந்த மாதிரி பொருத்தம் எல்லாருக்கும் அமைஞ்சிராது.
உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். வருண், வெண்ணிலா 2 பேரும் வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. என்ன இவங்க கல்யாணம் நடக்காது, எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பிளான்ல இருக்காங்கன்னே தெரியலையே. அங்க பாருங்க, என் பொண்ணு பாருங்க, எவ்வளவு பேர் முன்னாடி எப்படி கூனி குறுகி நிக்கிறா. என் பொண்ணுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்கணும்? பர்மு, கல்யாண வீட்டில் ஆழ்த்துட்டு அழுவாத. யாராவது பார்க்க போறாங்க. முதல்ல கண்ணத்தோட இல்லைங்க, எனக்கு என்னமோ வெண்ணிலாவுக்கு நடந்ததை மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்றது தப்புன்னு தோணுதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் விஷயம் தெரிஞ்சா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. டேய், என்னடா ஆச்சு? நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வேற என்னமா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதாம்மா. எங்க எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இன்னைக்கு நீ சுகமா இருந்தா என்னால பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாதுமா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரி, வந்தவங்களும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மனசுல எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இருங்க. இப்ப போலாம். வேண்டாம் அத்தை, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க கூடாது. என்ன விட்டுருங்க. என்ன இது கொடுமை? இன்னொருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாத்திருக்கா. வசதியான இடம் கிடைச்சிருச்சுல, அதான் தனக்கு நடந்த அசிங்கத்தை மறைச்சு கல்யாணம் பண்ண நினைச்சிருக்கா. ஆசை யார விட்டது? அதுக்கு அண்ணாமலை அம்மா பையன் தான் கிடைச்சானா? அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களே ஏமாத்த பாத்திருக்காளே இவ. ஆமா ஆமா, பயங்கர கில்லாடிதான்.